சட்டப்பேரவையில் உரிமை மீறல் பிரச்சனை கொண்டு வந்தோம். ஏன்னா இவர்கள் விதிகளுக்கு புறம்பாக திருத்தத்தை அவருடைய முதலமைச்சருடைய பதிலுரைகளை வன்மையாக கண்டிக்கத்தக்கது. ஒரு திருத்தம் செய்யப்பட வேண்டும் என்றால் அந்த திருத்தத்தை அரசு தனி தீர்மானம் 18/6/2026 அன்றே அனைத்து உறுப்பினர்களுக்கும் வழங்கப்பட்டு விட்டது. அதன் அடிப்படையில் மாண்பு முதலமைச்சர்கள் சட்டப்பேரவைத் தலைவருடைய அனுமதியை பெற்று அவர் இந்த அரசுடைய தனி தீர்மானத்தை முன்மொழிந்தார். பிறகு விவாதம் நடைபெற்றது. பிறகு முதலமைச்சருடைய அந்த பதிலுரையில் தான் இதை இடைச்செருகல் திருத்தத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள். இது விதிகளுக்கு புறமானது. விதிகளின்படி அவர்கள் சட்டமன்றத்திலே இந்த தீர்மானத்தை கொண்டு வரவில்லை என்பதை சுட்டிக்காட்டுவதற்கு தான் நாங்கள் இந்த உரிமை பிரச்சனை கொண்டாந்தோம். ஆனால் சட்டப்பேரவைத் தலைவர்கள் அனுமதிக்கவில்லை. அதனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெளியிடப்பு செஞ்சிருக்குது. ஏற்கனவே நடுவர் மன்றம், உச்ச நீதிமன்றம் ஒரு நிலையான தீர்ப்பு வழங்கப்பட்டு விட்டது. அப்படி வழங்கப்பட்டு இருக்கின்ற இந்த வேளையில் மீண்டும் ஒரு நடுவர் மன்றம் வேண்டும் என்று கேட்பது எந்த நோக்கத்துக்காக கேட்கிறாங்க? 15 ஆண்டுகள். அது மட்டும் இல்லை, உச்ச நீதிமன்றம் தெளிவான தீர்ப்பை கொடுத்துட்டது. அந்த தீர்ப்பில் 15 ஆண்டு காலம் உச்ச நீதிமன்றம் அளித்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று அந்த தீர்ப்பில் கூறப்பட்டது. கீழ்ப்படுகை மாநிலத்தினுடைய ஒப்புதல் இல்லாமல் மேல் படுகை மாநிலம் காவிரி நீரை தடுக்கவோ தேக்கவோ திருப்ப அனுப்பக்கூடாது என்று தெளிவாக சொல்லிவிட்டார். அப்படி இருக்கும்போது மீண்டும் இந்த இடைச்செருகல் திருத்த தீர்மானத்தை ஏன் இந்த அரசு கொண்டு வந்தது என்ற விளக்கத்தை பெறுவதற்கு தான் அந்த உரிமையாளர்களை கொண்டு வந்தோம்.